जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय 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 श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद इतने सदाम की जय श्री महाप्रभु की विश्वास गुरुराज गोस्वामी महाराज प्रपाद की इस वेंकटेश श्री भक्तिवेदांत स्वामी सुप्रभा महाराज की श्री गुरु महाराज की जय जय गौर प्रेमानंदे हरे 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 कृष्ण आरंभिக்கலாம் 138 ईश्वरपुरिया शिष्य ब्रह्मचारी काशीश्वर படிங்க மாதாஜி. உங்களோட கிளாஸ் போட்டு வந்துட்டு மாதாஜி படிங்க மாதாஜி. என்னாச்சு பேசிட்டு இருக்கீங்களா? வீட்ல போட்டுக்கோங்க. ஈஸ்வரா பூரி சிஷ்யா பிரம்மசாரி காசீஸ்வரா ஸ்ரீ கோவிந்த நாம தாரா பிரிய அனுச்சரா ஸ்ரீ கோவிந்த நாம தாரா பிரிய அனுசரா. ஓகே படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரா பூரியின் சீடர்களில் ஒருவர் பிரம்மசாரி காசீஸ்வரர். அவரது பிரியமான சீடர்களில் மற்றொருவர் ஸ்ரீ கோவிந்தர். பொருளுரை: கோவிந்தர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அந்தரங்க சேவகராவார். விருந்தாவனத்தில் முன்பு பிருங்காரர், பங்குரர் என்ற பெயர்களுடன் அறியப்பட்ட சேவகர்கள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் லீலைகளில் காசீஸ்வரராகவும் கோவிந்தராகவும் மாறியதாக கௌரகணோ தேசா தீபிகா 137 கூறுகிறது. கோவிந்தர் பெரும் அபாயங்களுக்கு மத்தியிலும் மகாபிரபு தொண்டில் எப்போதும் ஈடுபட்டிருந்தார். அடுத்த ஸ்லோகம் படிச்சுங்க. ரெண்டு ஸ்லோகம் படிக்கலாம் எல்லாரும். தாரா தாரா சித்தி கோயிலே தாரா சித்தி கோலே காலே தோஹோ தாரா அக்ஞாபாயா தாரா சித்தி காலே தோஹே தாரா அக்ஞாபாஜ नीलाचले प्रभु स्थाने मिलिला आसिया नीलाचले प्रभु स्थाने मिलिला आसिया. நீலசகத்தின் ஜெகநாதபுரியின் முக்கியமான பக்தர்களுடைய பட்டியலில் காசீஸ்வரர் 18வது பக்தராகவும் கோவிந்தர் 19வது பக்தராகவும் இருந்தனர். அவர்கள் இருவரும் ஈஸ்வராபுரி மரண தருவாயில் இட்ட கட்டளையின்படி சைத்தன்ய மகாபிரபுவை காண்பதற்காக ஜெகநாதபுரிக்கு வந்தனர். ஓகே, தேங்க்யூ மேம். வீட்டில் படுக்குங்க. ஸோ 2 பேர் பெர்மனண்ட் மிகப்பெரிய பக்தர்கள் ஜெகநாதபுரியில் அந்த லிஸ்ட்டில் காசீஸ்வரா அண்ட் கோவிந்தா. சைத்தன்ய பார்க்க வராங்க. ஏன்னா ஈஸ்வரபுரி ஆர்டர் பண்ணிட்டார் இல்லையா, அதனால அங்கே வராங்க. சரி, அடுத்தது 140 எல்எஸ்சி மாதாஜி 140 படிங்க. हरे कृष्ण प्रभु. गो गो गुरुरा संबंधे मान्या कोइला तुहाकारे गुरुरा संबंधे मान्या कैला तुहाकारे मान्या. ओके. ताराज्ञामानी सेवा दिलेना दोहरे ताराज्ञामानी सेवा दिलेना तोहारे. காசீஸ்வரர் காசீஸ்வரர் கோவிந்தர் ஆகிய இருவரும் ஸ்ரீ சைதன்ய பிரபுவின் ஆன்மீக சகோதரர்கள் என்பதால் அவர்கள் வந்தவுடன் மகாபிரபு அவர்களை உரிய மரியாதையுடன் வரவேற்றார். ஆயினும் சைதன்ய மகாபிரபுவிற்கு அந்தரங்க தொண்டு புரியும்படி ஈஸ்வரபுரியினால் அவர்கள் கட்டளையிடப்பட்டிருந்ததால் மகாபிரபு அவர்களுடைய சேவையினை ஏற்றுக்கொண்டார். 2 பேரும் ஈக்குவல், 3 பேரும் ஈக்குவல் லெவலில் இருக்காங்க. ஏன்னா ஒரே குரு மகாராஜ். இருந்தாலும் குரு மகாராஜ் என்ன ஆர்டர் பண்ணியிருக்காரு, ஈஸ்வரபுரி மகாராஜ் இவங்களுக்கு தொண்டு பண்ணுங்க, சைத்தன்ய மகாபிரபு தொண்டு பண்ணுங்கன்னு சொன்னாலும் இவங்க தொண்டு பண்ணுவாங்க. அது சைத்தன்ய மகாபிரபு அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஓகே. 141 அங்க சேவா கோவிந்தேரா திலேனா ஈஸ்வரா அங்க சேவா கோவிந்தேர திலேனா ஈஸ்வரா ஜெகநாத தேகிதே சலேனா ஆகே காசீஸ்வரா ஜெகநாத தேகிதே சலேன ஆகே காசீஸ்வர. கோவிந்தர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் திருமேனியை பராமரிக்கும் சேவையை மேற்கொண்டார். காசீஸ்வரர் மகாபிரபு எப்போதெல்லாம் ஜெகநாதரை
தரிசிப்பதற்காக கோயிலுக்கு சென்றாரோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு முன்பாக செல்வார். ஓகே, தேங்க்யூ மேடம். சார் இந்த ஒருத்தர் வீடு, தேங்க்யூ மேடம், ஒருத்தர் வீடு கம்பீரா வீடு இருக்கலாம், அது யார் வீடு? காசி மிஸ்ஸா சரோமட்டாச்சாரியா கங்காமட். காசி மிஸ்ஸா வேற, காசீஸ்வர வேற. இது காசீஸ்வர் பிரம்மச்சாரி. ஓகே ஓகே. 142 கலாவதி மாதாஜி 142. अपरसा झा गोसाय मनुष्य गहने मनुष्य तेली पता करे काशी बलवाने சைதன்ய மகாபிரபு ஜெகநாதரின் கோயிலுக்கு சென்ற சமயங்களில் மிகவும் வலிமை உடையவரான காசீஸ்வரர் சைதன்ய மகாபிரபு மற்றவர்களால் தீண்டப்படாமல் செல்வதற்கு வசதியாக கரங்களை கொண்டு கூட்டத்தினை விளக்குவார். நல்லா பலசாலி. ஓகே, அதனால பண்றாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 143. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. 143. रामाय नंदाय दोहे प्रभुरा किकरा रामाय नंदाय दोहे प्रभुरे किकरा गोविंदेर संगे सेवा करे निरंतरा गोविंदेर संगे सेवा करे निरंतरा. ஜகநாதபுரியின் முக்கிய பக்தர்களில் ராமாய் நந்தாய் ஆகிய இருவரும் 20 மற்றும் 21வது பக்தர்கள் ஆவார்கள். அவர்கள் கோவிந்தர் மகாபிரபுக்கு செய்யும் சேவையில் 24 மணி நேரமும் உதவினர். ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, இப்போ சத்யநாராயண பிரபு நீங்கள் படிக்கணும். 144 பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, படிக்கிறேன் பிரபு. ஓகே. பாசாய் கடா ஜலதினே பரேன ராமாய் பாஷா கடா ஜலதினே பரேன ராமாயி गोविंदाज्ञाय सेवा करेन नंदाई गोविंद ज्ञान सेवा करेन नंदाई. ராமாய் நாள்தோறும் 22 பானைகளில் நீர் நிரப்பி கொண்டு வந்தார். நந்தாய் தனிப்பட்ட முறையில் கோவிந்தருக்கு உதவினார். பொருளுரை: முன்பு பகவான் கிருஷ்ணருக்கு பாலையும் நீரையும் கொடுத்து வந்த 2 சேவகர்கள் சைத்தன்ய மகாபிரபுவின் லீலைகளில் ராமாய் நந்தாய் என மாறியுள்ளதாக கௌர கணேஷ் தேச தீபிகா 139 கூறுகிறது. பிரபு அடுத்தது படிக்கலாம். கிருஷ்ணதாச நாம சுத்தா குலீனா பிராமணா. கிருஷ்ணதாசா நாம சித்தா चिता कुलीना ब्राह्मणा यारे संगे लया कैला दक्षिण गमना जारे शंका लया कैला दक्षिण கமானா. 22வது பக்தரான கிருஷ்ணதாசர் மதிக்கத்தக்க தூய பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். தென்னிந்தியாவிற்கு பயணம் செய்கையில் பகவான் சைத்தன்யர் கிருஷ்ணதாசரை தம்முடன் அழைத்து சென்றார். பொருளுரை: கிருஷ்ணதாசர் மத்திய லீலையின் 7வது அத்தியாயத்திலும் 9வது அத்தியாயத்திலும் விளக்கப்பட்டுள்ளார். அவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கமண்டலத்தை எடுத்துச் செல்வதற்காக அவருடன் சென்றார். மலபார் நாட்டில் பட்டதாரி பிரிவைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கிருஷ்ணதாசரை மயக்குவதற்காக பெண்களை அனுப்பி அவரை கவர முயன்றனர். ஆனால் எந்த தீங்குமின்றி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவரை காப்பாற்றினார். இருப்பினும் அவர்கள் ஜெகநாதருக்கு பூரிக்கு திரும்பிய போது மகாபிரபு கிருஷ்ணதாசரை தம்மிடமிருந்து விலகிவிடுமாறு கட்டளையிட்டார். ஏனெனில் பெண்களால் கவரப்பட்ட ஒருவருடன் சாதகமான முறையில் சங்கம் வைத்துக் கொள்ள மகாபிரபு ஒருபோதும் விரும்பவில்லை. இவ்வாறாக கிருஷ்ணதாஸ் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் நேரடி சங்கத்தினரை இழந்தார். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. மீட்ல படுவாங்க. இது வந்து இந்த மத்தியிலாம் ஹரே கிருஷ்ணா மத்தியிலாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க இந்த பாஸ் டைம்லாம்.
ஸோ மலபார் கேரளாவில் வந்து மலபார் அந்த இதில் வந்து என்ன இது இந்த மாதிரி மயக்குவாங்க. அது மயங்கிவார். சைத்தன்ய மகாபிரபு தான் அவங்க எப்படி பாருது. ஓகே, பிருந்தா மாதாஜி நீங்கள் படிக்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பலபத்ரா பட்டாச்சாரியா பக்தி அதிகாரி. பலபத்ரா பட்டாச்சாரியா பக்தி அதிகாரி. மதுராகமனே பிரபுரா ஜெய ஹோ பிரம்மச்சாரி. மதுராகமனே பிரபுரா ஜெய ஹே பிரம்மச்சாரி. அங்கீகாரம் பெற்ற பக்தரான பலபத்ர பட்டாச்சாரியார் முக்கிய சகாக்களில் 23வதாக வருகிறார். இவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மதுராவிற்கு பயணம் செய்த போது பிரம்மச்சாரியாக செயல்பட்டார். பொருளுரை: பலபத்ர பட்டாச்சாரியார் ஒரு பிரம்மச்சாரியாக, அதாவது சன்னியாசியின் அந்தரங்க சேவகராக செயல்பட்டார். ஒரு சன்னியாசி சமைக்க கூடாது. பொதுவாக அவர் ஒரு கிரகஸ்தரின் இல்லத்தில் பிரசாதம் ஏற்கின்றார். அது தொடர்பான உதவிகளை ஒரு பிரம்மச்சாரி செய்கிறார். சன்னியாசியானவர் குருவாகவும் பிரம்மச்சாரியானவர் அவரது சீடராகவும் இருக்க வேண்டும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மதுராவிற்கும் பிருந்தாவனத்திற்கும் பயணம் செய்த போது பலபத்ர பட்டாச்சாரியார் பிரம்மச்சாரியாக செயல்பட்டார். பாருங்க, அந்த சன்னியாசி இஸ் நாட் சப்போஸ் டு குக். அவர் சமைக்கக்கூடாது. ஆனால் பிரபுபாதா வந்து சன்னியாசி கேட்டார்ல, அமெரிக்கா போகிறார், ஃபுல்லாக குக் பண்ணுறார். அவருக்கு மாத்திரம் குக் பண்ணல. அவர் 75 பேர் 80 பேர் குக் பண்ணுறார். டெய்லி ஒரு 10 பேர் வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ எவ்வளோ தூரம் பிரபுபாதா வந்து தன்னை வந்து கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் எல்லோரும் புதுசாக அவங்களாம் சொல்லி கொடுத்துருக்காரு. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். இனிஷியல் பேர்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படி தான் இஸ்கான் வந்துச்சு. 147 பிருந்தாமராஜ் நீங்கள் தான் படிக்கணும். बड़ा हरिदासारा छोटा हरिदासा. बड़ा हरिदासा हारा छोटा हरिदासा. दुई कीर्तनिया रहे महाप्रभु रबासा. दुई कीर्तनिया हरे महाप्रभु रबासा. படிங்க மாதாஜி. நீலாச்சல பக்தர்களில் படா ஹரிதாசரும் சோட்டா ஹரிதாசரும் 24 மற்றும் 25வது பக்தர்கள் ஆவர். அவர்கள் இருவரும் சைத்தன்ய மகாபிரபுவுடன் எப்போதும் இருந்த நல்ல பாடகர்கள் ஆவர். பொருளுரை: சோட்டா ஹரிதாசர் பிற்காலத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் சங்கத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார். இது அந்நிய லீலையின் 2வது அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளது. ஸோ இது ஒரு பாஸ்டைம் இருக்குது. இவரும் அதே மாதிரி பெண்கள் கொஞ்சம் இது பண்ணோன்னா அவர் சைத்தன்ய மகாபிரபு ஒதுக்கி வச்சோன்னா அவர் இறந்துடுவார். சோட்டா ஹரிதாஸ் சூசைட் பண்ணிடுவார். ஓகே, இது ஒரு இதுவும் அந்தியில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சத்யா மாதாஜி 148. Okay, babes. Can you read? You have it taken? Yes. Yeah. रामभद्राचार्या आरा ओद्रा सिंहेश्वरा. रामभद्राचार्य आरा ओद्रा सिंहेश्वरा. तपनाचार्य हरा रघुनीलांबरा. तपनाचार्य आरा रघुनीलांबरा. पढ़िए माताजी. Hare Krishna. Translation: Among the devotees who lived with Lord Chaitanya Mahaprabhu at the Jagannatha Puri, Ramabhadra Acharya was the 26th Simheswara. The 27th Tapana Acharya, the 28th Raghunatha Bhattacharya, the 29th and Neelambara Dattacharya 38th. 38th. ஓகே மேம். இன்னொரு சொல்ல படிங்க. 150 படிங்க. ஓகே.
Shingavata Kamavata Dantura Sivananda. Simhavata Kamavata Dantuya Sivananda. Gaude Purva Britya Prabhura Priya Kamalananda. Gaude Purva Britya Prabhura Priya Kamalananda. கொஞ்சம் கிட்ட வந்துக்கோங்க மாதிரி ரொம்ப வாய்ஸ் வந்து ஃபீபிளாக இருக்கு, கொஞ்சம் கிட்ட வந்துக்கோங்க. ட்ரான்ஸ்லேஷன் படிங்க. Translation. Singhabata was the 31st Kamavata, the 32nd Sivananda, the 23rd and Kamalananda, the 24th. They all formally saved Sri Chaitanya Mahaprabhu in the Bengal, but later those servants left Bengal to live with the Lord in Jagannath Puri. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. இந்த பக்தர்கள்லாம் முதல்ல பெங்காலில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு கிட்ட அவர் ஜானாபுரி போனோன்னா இவங்களும் வந்துட்டான், அவர்கிட்ட அவங்க வச்சுக்கிறது வந்துட்டான். ஓகே, 150 மலைவாச பிரபு 150 படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அச்சுதானந்தா அத்வைதா ஆச்சாரிய தனயா. அச்சுதானந்த அத்வைத ஆச்சாரிய தனயா. நீலாச்சாலே ராஹே பிரபுரா சரண ஆஸ்ரயா. நீலாச்சலே ரனே பிரபுர சரண ஆஸ்ரய. 35வது பக்தரான அச்சுதானந்தர் அத்வைத ஆச்சாரியரின் மகன் அவர். அவரும் ஜெகநாதபுரியில் சைத்தன்ய மகாபிரபுவின் தாமர திருவடிகளில் தஞ்சம் பெற்று அவருடன் வாழ்ந்தார். பொருளுரை. அச்சுதானந்தரை பற்றிய விளக்கம் ஆதிலீலையின் 12வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகத்தில் உள்ளது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. இவருக்கு அத்வைதாச்சாரியருக்கு 3 குழந்தைங்க இல்லையா? ஒருத்தர் தான் டிவோட்டியாவாக இருந்தீங்க, மற்ற 2 பேரும் இதாக மாட்டாங்க, பக்தர் ஆக மாட்டாங்க. அதனால் வந்து பக்தர் ஆகிறதுங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. ஓகே, ஸோ கிருஷ்ணனுடைய மெர்சிலாலையும் பக்தருடைய சங்கத்தினாலையும் பக்தராகலாம். 151 அவங்க கையில் மீன்ஸ் அவங்க நினச்சா தான் ஆக முடியும். அவங்க பக்தே ஆகணும்னா மாயாவதி ஆகணும்னு நினச்சா மாயாவதி ஆகுங்க. பக்தராகணும் அவங்க கொஞ்சம் மீன்ஸ் அந்த மாதிரி சங்கம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவ்வளோ. ஓகே, அத்வைதாச்சாரிய பையனால் இப்போ நரகாசுரன் யாரோட பையன்? கிருஷ்ணனுடைய பையன். அப்போ நரகாசுரன் ஆப்வியஸ்லி பக்தனாக தான் இருக்கணும் இல்லையா? அப்படி ஆகலையே, அவன் சங்கத்தினால கெட்டு போனான். பாலாசுரோட சங்கம் வச்சு தான் கெட்டு போயிட்டான். ஓகே, அந்த மாதிரி சங்கத்தில் கெட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 151 நிர்லோமா கங்காதாசா ஆர விஷ்ணுதாசா. निर्लोमा गंगादासा आर विष्णुदासा. ये सबेरा प्रभु संगे नीलाचले वासा. ये ही सबेरा प्रभु संगे नीलाचले वासा. निर्लोम गंगादासर विष्णुदासर ஆகிய இருவரும் ஜெகநாதபுரியில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் சேவர்களாக வாழ்ந்த பக்தர்களில் 36 மற்றும் 37வது பக்தர்கள் ஆவர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. நில்லோம கங்காதாசா விஷ்ணுதாசா. ஓகே ஓகே. சரோஜா மாதாஜி 152. சரோஜா மாதாஜி ரைட். वाराणसी मध्ये प्रभुरा भक्तदिन जना. वाराणसी मध्ये प्रभुरा भक्तदिन जना. चंद्रशेखर वैद्यहारा मिश्र तपना. चंद्रशेखर वैद्यहारा मिश्र तपना. रघुनाथ भट्टाचार्य मिश्रेरनंदना. भट्टाचार्य मिश्रेरनंदना. प्रभु जबे काशी आइला देखी वृंदावना. जबे काशी आइला देखी वृंदावना. चंद्रशेखर गृहे कैला 2 मास वासा. चंद्रशेखर गृहे कैला 2 मास वासा. तपन मिश्रेरा घरे भिक्षा 2 मासा.
படிங்க. வைத்தியரான சந்திரசேகரர் தபனமிஸ்ரர் மற்றும் தபனமிஸ்ரரின் மகனான ரகுநாத பட்டாச்சாரியார் ஆகியோர் வாரணாசியில் வசித்த முக்கியமான பக்தர்கள் ஆவார். சைத்தன்ய மகாபிரபு விருந்தாவனத்தை தரிசித்துவிட்டு வாரணாசிக்கு சென்ற போது 2 மாதங்கள் சந்திரசேகர வைத்தியரின் இல்லத்தில் தங்கியிருந்தார். தபனமிஸ்ரரின் இல்லத்தில் பிரசாதத்தை ஏற்றார். ஒரு முறை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வங்காளத்தில் இருந்த போது தபனமிஸ்ரர் ஆன்மீக முன்னேற்றம் குறித்து விவாதிப்பதற்காக அவரை அணுகினார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவினால் கருணை அளிக்கப்பட்டு ஹரிநாம தீட்சையை பெற்றார். அதன் பிறகு மகாபிரபுவின் கட்டளைப்படி தபனமிஸ்ரர் வாரணாசியில் வசிக்க தொடங்கினார். சைத்தன்ய மகாபிரபு வாரணாசிக்கு விஜயம் செய்த போது தபனமிஸ்ரரின் இல்லத்தில் பிரசாதத்தினை ஏற்றார். இனிஷியேஷன் வாங்கணுன்னா சைத்தன்ய மகாபிரபு சொல்லிட்டார், நீங்கள் வாரணாசி போங்கன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டார். ஓகே, எப்போ வாரணாசிக்கு வந்தாங்களோ அப்போ வந்து இவருடைய வீட்டில் வந்து தங்கிக்கலாம். தபனமிஸ்ரா. ஓகே, ஓகே, அடுத்தது படிக்கலாம். 155 படிக்கலாம். ரகுநாத பால்யே கைலா பிரபுர சேவனா உச்சிஷ்டமார்ஜனாஹார பாத சம்வாஹனா. படிங்க மாதாஜி. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தபனமிஸ்ரரின் இல்லத்தில் தங்கி இருந்த போது சிறுவனாக இருந்த ரகுநாத பட்டர் அவருடைய உச்சிஷ்ட பாத்திரங்களை துலக்கியும் கால்களை பிடித்து விட்டும் சேவை செய்தார். கால்களை பிடித்துட்டும் சேவை செய்கிறார். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 156 ஹன்னி படிக்கிறியா? 2 ஸ்லோ படி. அப்புறம் बड़ा होइले नीलाचले घेला प्रभुरस्ताने अष्टमाचारा हिला भिक्षा देना कोण दिने. When Raghunatha grew to be a young man, he visited Lord Chaitanya Mahaprabhu at Jagannath-puri and stayed there for 8 months. Sometimes he offered prasadam to the Lord. So Raghunatha, Raghunatha Bhattacharya, Tapan Mishra பையன் இல்லையா, ஜெகநாத்புரிக்கு விசிட் பண்ணிட்டார் 8 months and sometimes he offered prasadam to the Lord. प्रभु राज्ञापया वृंदावने राइला आशिया श्री रूप गोसाईरा निकटे रखिला. Later, by the order of Lord Chaitanya, Raghunatha went to Vrindavan and remained there under the shelter of Sri Rupa Goswami. அப்போ வந்து ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ரகுநாத தாச கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, 6 கோஸ்வாமியில் இவர் வர்றார் இல்லையா? ரகுநாத பட்ட கோஸ்வாமி தானே இவர், கரெக்டா? அங்கே பிருந்தாவன் கீழே ரூப கோஸ்வாமி கீழே போய்ட்டு அவன் தான் 6 கோஸ்வாமியில் வருது இல்லையா? ஓகே, 158 ஹாசினி 158. तारस्थाने रूप गोसाई सुनेन भागवता प्रभु न कृपाया ते हो कृष्ण प्रेमे मता. Translation. While he stayed with Sri Rupa Goswami, his engagement was to recite Srimad Bhagavatam for him to hear. As a result of Srimad Bhagavatam recitation, he attained perfection of love of Krishna, by which he remained always maddened. Fine. Srimad படிச்சிட்டே இருந்தா he will get love of God. Perfect. Jai Shri Prabhupada Maharaj. Raghunatha Bhattacharya, Raghunatha Bhatta Goswami, one of the 6 Goswamis, was the son of Tapan Mishra. Born in approximately 14,025 Sakapta AD 1503. He was expert in reciting Srimad Bhagavatam, and in Nantil Leela, chapter 13, it is stated that he was also expert in cooking. Whatever he cooked would be nectarian. Sri Chaitanya Mahaprabhu was greatly pleased to accept food that he cooked, and Raghunatha Bhatta
Raghunatha Bhatta used to take the remnants of food left by Sri Chaitanya Mahaprabhu. ரொம்ப பிடிக்கும், குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், நல்லா குக் பண்ணுவார். சைத்தன்யா ரொம்ப விரும்பி ஏற்றுப்பார் அந்த ஃபுட்டை இல்லையா. இவர் வந்து ஒன் ஆஃப் த கோஸ்வாமிஸ். அதே மாதிரி இவர் வந்து ஸ்ரீமத் பாகவதம் ரிசைட் பண்ணியே பர்ஃபெக்ஷன் அடைஞ்சிட்டார். 3 hours படிப்பார் இல்லையா. படிங்க. Raghunatha Bhattacharya lived for 8 months in Jagannath Puri, after which Lord Chaitanya ordered him to go to Vrindavan to join Sri Rupa Goswami. Sri Chaitanya Mahaprabhu asked Raghunatha Bhattacharya not to marry but to remain a brahmachari, and he also ordered him to read Srimad Bhagavatam constantly. ஸோ கிரகஸ்தா ஆவேனா பிரம்மச்சாரியே இருங்கன்னு சொல்லிட்டார். ஓகே, கிரகஸ்தானா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கும். நீங்கள் கிரகஸ்தா ஆக வேண்டாம், பிரம்மச்சாரியை வந்து ஸ்ரீமத் பாகவதம் படிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாங்க அவங்களுக்கு. Thus he went to Vrindavan, where he engaged in reciting Srimad Bhagavatam to Sri Rupa Goswami. He was so expert in reciting Srimad Bhagavatam that he would recite each and every verse in 3 melodious tunes. ஒரு வருஷம் 3 melodious பாடுவார். ஓகே. While Raghunatha Bhatta Goswami was living in Sri Chaitanya Mahaprabhu, with Sri Chaitanya Mahaprabhu, the Lord blessed him by offering him betel nuts offered to Jagannath deity and garland of tulsi said to be as long as 14 cubits. Under Raghunatha Bhatta Goswami's order, one of his disciples constructed the Govinda temple. Raghunatha Bhatta Goswami supplied all the ornaments of Govinda deity. He never talked nonsense or worldly matters, but always engaged in hearing about Krishna 24 hours a day. He never cared to hear blasphemy of a Vaishnava. Even when there were points to be criticized, he used to say since all the Vaishnavas were engaged in the service of the Lord, he did not mind their faults. Later, Raghunatha Bhatta Goswami lived by Radhakunda in small cottage. In Gaura Ganodesha Deepika 185, it is said that Raghunatha Bhatta Goswami was formerly the Gopi name Ragamanjari. ஸோ ஒருத்தர் வித்தாவல்லியில் வந்து தொடர்பு இருக்கு இல்லையா. ஸோ அந்த தொடர்பில் வந்து ராகமஞ்சரி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி. ஸோ கோவிந்தா டெம்பிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்குது கோவிந்தா டெம்பிளில்? அந்த டிடிக்குள்ள இதாக ட்ரெஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, ஆர்னமெண்ட்ஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, நெவர் டாக்ட் ஆஃப் நான்சென்ஸ் ஆர் வேர்ல்ட்லி மேட்டர்ஸ் பட் ஆல்வேஸ் என்கேஜ் இன் ஹியரிங் அபவுட் கிருஷ்ணா 24 hours a day. எதுவுமே பேச மாட்டார், 24 hours கிருஷ்ணா கதாக கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ எல்லா வைஷ்ணவரும் சேவையில் இருப்பதனால அந்த குற்றங்கள் வந்து அவர் காண்றதில்லை. நம்ம வந்து இது மாதிரி இது கொஞ்சம் படிச்சுக்கணும். ஓகே, இந்த குற்றங்கள் காண்றதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வந்துடணும். 24 hours அவர் கிருஷ்ண கான்சியஸாக கிருஷ்ணா பற்றி கேட்டே இருக்கிறார். சாதாரண இதுதான் படிக்கணும். 159 160. ஏ மாதா சங்கியாதிதா சைத்தன்ய பக்தகனா धीमात्रा लिखी सम्यक ना जाय कतना. I list in this way only the portion of the innumerable devotees of Lord Chaitanya. To describe them all fully, it is not possible. ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ண முடியாது, கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன் இந்த லிஸ்ட்டு. ஓகே, 160 160. एकैका सकायते लागे कोडी कोडी दाला. तारा शिष्य उपशिष्य तारा उपताला. Translation: From each branch of the tree have grown hundreds and thousands of sub-branches of disciples and grand disciples. ஒரு பிளான்ச்சில் நிறைய வருது. சப் பிரான்ச் உபகிளைகள் வருது. ஏகப்பட்ட பேர் அவங்க ஃபுல்லாக பக்தர்கள். It was the desire of Lord Chaitanya Mahaprabhu that his cult be spread all over the world. Therefore, there is a great necessity for many disciples of branches of Sri Chaitanya Mahaprabhu's disciplic succession. His cult should be spread
not only in few villages or in Bengal or in India, but all over the world. It is very regrettable that complacent so-called devotees criticize the member of International Society for Krishna Consciousness for not accepting sannyasa and spreading the cult of Lord Chaitanya all over the world. It is not our business to criticize anyone, but because they are trying to find faults with this movement, the real truth must be stated. Sri Chaitanya Mahaprabhu wanted the devotees all over the world, and the Srila Bhakti Siddhanta Saraswati Thakura and Srila Bhakti Vinod Thakura confirmed this. It is in pursuit of their will that the ISKCON movement is spreading all over the world. Genuine devotee of Lord Chaitanya Mahaprabhu must take pride in the spread of Krishna conscious movement instead of viciously criticizing its propaganda work. அதனால இது வந்து இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக பரவான்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பக்தி வினோத் தாக்கூரும் சரி பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிருத்திவி ஆட்சி எத்த நகராதிகாரமாக சர்வத்திர பிரச்சார ஹைபமே நாமம், என்னுடைய நாமம் வந்து உலகம் ஃபுல்லாக பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உலகம் ஃபுல்லாக பரவும்னா அமெரிக்கா யூரோப்பு எல்லாமே இருக்கே அதில். அப்போ அங்கேயும் பக்தர்கள் வந்து ஆகணும், அங்கேயும் சன்னியாசம் கிரகஸ்தா எல்லாம் வந்து ஆகணும் இல்லையா? அப்படிங்கிறப்ப அங்கே கொடுக்கும்போது இங்கே சோகால்டு பிராமணாஸ் என்ன பண்ணாங்க, பிரபுபாதரை வந்து அப்போஸ் பண்ணாங்க. இங்கே உள்ள ஹிந்துஸில் வந்து இந்த கொஞ்சம் பிராமண கம்யூனிட்டி இருப்பாங்களா, அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா இது எப்படி நீங்கள் கொடுக்கலாம், இந்த மாதிரி அமெரிக்காக்களும் யூரோப்பியர்களுக்கும் சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எப்படி நீங்கள் இனிஷியேஷன் கொடுக்கலாம், அவங்கெல்லாம் மிலேச்சர்கள், அவங்கெல்லாம் விடையக்கூடாது, அவங்களுக்காக சன்னியாசி எப்படி கொடுத்தீங்க, அவங்களாம் வைஷ்ணவரே கிடையாதுன்னு சொல்லி அவங்க அப்போஸ் பண்ணாங்க. பிரபுபாதர் வந்து பொருட்படுத்தவே இல்லை. இது வந்து அவர் வந்து என்ன பண்ணார், சாஸ்திரத்தில் உள்ள எக்ஸாம்பிளில் கோட் பண்ணி இந்த மாதிரி பெல் மெட்டல் வந்து மெர்க்குரியோடய கலக்கும்போது அது கோல்டாக மாறிடுது, அதே மாதிரி இந்த இனிஷியேஷனுக்கு அப்புறம் மாறிடுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து என்ன பண்ணார், பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி சொன்ன மாதிரி அதை சொல்லி அவர் வந்து இந்த எதிர்ப்போடு தான் அவர் இஸ்கானை வந்து நடத்தினார். ஓகே, இருந்தாலும் கிருஷ்ண பலராம் டெம்பிளுடைய அந்த இனாகுரேஷன் டைமில் வந்து லோக்கலாக வந்து பிராமணர்கள்லாம் வரணும்னா அப்போ வந்து ஒரு யஜ்ஞம் பண்ணால் அப்படின்னு சொல்லி ஒரு யஜ்ஞம் பண்ணி அதோட ஹரிகிருஷ்ண கீர்த்தனை வச்சுக்கிட்டாங்க. அந்தமாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போனால் தான் இந்தியாவில் வந்து வரவேற்பு, அதனால் அதுவும் பண்ணாங்க. ஆனால் ஹரிகிருஷ்ண மந்திரம் மெயின் இஸ்கானில். அதே மாதிரி பக்தர்கள் வந்து யாருனாலும் ஆக முடியும் பக்தரா அப்படிங்கிறது தான் இங்கே ஃபிலாசபி. ஓகே, இதில் வந்து இந்த கேஸ்ட் பிராமணஸ் வந்து பிரபுபாதர் வந்து பூரியில் இருக்கும்போது எத்தனை தடவை பேசினார். பூரியில் வந்து ஜெகநாத் டெம்பிள்குள்ளே இந்த டிவோட்டிஸ் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவங்களாம் வைஷ்ணவர்கள், தூய பக்தர்கள் ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லி பயங்கரமாக ஃபைட் பண்ணார். பூரி கமிட்டியோடையும் சரி அங்கே உள்ள பக்தர் அவங்க கூப்பிட்றாங்க பிரபுபாதர் வர சொல்லி, அவர் நான் கோயிலுக்குள்ள வர முடியாதுன்ட்டார் பிரபுபாதர். ஓகே, அதே மாதிரி மீட்டிங்லலாம் தனியாக வந்து பேசுகிறாங்க, எங்களுடைய புக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ப்ரொமோட் பண்ண போகும்போது கூட அவர் பிரபுபாதர் என்ன பண்ணார், ஃபுல்லாக இதை பற்றி பேசிட்டு இந்த மாதிரி பக்தர்கள் எப்படி இருக்கணும், எப்படி இந்த பக்தர்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு உங்களுக்கு ஏன் அலோவ் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லி கேட்டு அந்த மாதிரி நிறைவேற்றி போயிட்டார். ஸோ பிரபுபாதர் வந்து இந்த பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஓகே, மனிதனுடைய நிறத்தை வச்சோ இல்லை மதத்தை வச்சோ இதை வச்சு அதை பார்க்கக்கூடாது. உண்மையான மதம் என்ன பண்ணும், உண்மையான மதம் அது கிறிஸ்டியனாக இருந்தாலும் சரி, ஹிந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, உண்மையான மதம் என்னென்னா எந்த மதத்தை ஒருத்தர் ஃபாலோ பண்ணி கடவுள் மேலே அன்பு வளருதோ அதுதான் உண்மையான மதம். ஓகே, கிறிஸ்டியனில் கூட ஒருத்தர் ஃபாலோ பண்ணி அன்பு வளர்ந்து கிறிஸ்டன் மேலே அன்பு வருதுன்னா, கடவுள் மேலே அன்பு வருதுன்னா ஓகே, இஸ் பாஸ்ட். ஆனால் அவங்க வந்து ரிலீஜனை ஃபாலோ பண்ண ரெடியாகவே இல்லை. ஓகே, ஒன்லி ஃபைட்டிங் தான் ரிலீஜன் வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்ப அது மதமே கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, மதம்ன்ற பேரில் என்ன பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் சைத்தன்ய மகாபிரபுவுடைய அந்த மதம் என்னென்னா ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணன் மேலே அன்பு செலுத்துறது. ஓகே, அதுக்கு வந்து என்ன தகுதி, அவ்வளோதான், மனிதனாக இருந்தால் போதும், அவ்வளோதான். 4 ஒழுக்க விதிகள் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், எந்த மதத்தில் வேணாலும் இருக்கலாம். அப்படி தான் பிரபுபாதர் என்ன பண்ணார், ஓப்பனாக அக்செப்ட் பண்ணார். இது வந்து இந்தியாவில் உள்ளவங்களுக்கு பிடிக்கல, ஹிந்து கல்ச்சரே கெடுக்கிறாருன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் பண்ணதுனால தான் ஹிந்து கல்ச்சர் கெட்டு போச்சு. இந்த மாதிரி பிராமணர்கள்லாம் இருந்து கூட்டி என்ன ஆயிடுச்சு, முகலாயர்கள் வரும்போது ஒரு சூத்திரனை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த டோரில் அங்கே வரானா கதவெல்லாம் மூடிடுவாங்க, அவன் போன பிறகு தான் டோரை திறப்பான். இப்படி பண்ணவனே என்ன பண்ணான், முகலாயன் வந்தான், முஸ்லீம்காரன் வந்தவொடனே இவன் வந்து ரொம்ப தாழ்மையாக ரொம்ப கீழாக ஃபீல் பண்ணான். முஸ்லீம்காரன் சொல்லி முஸ்லீம் ஆகி அவனை மேலே கொண்டு போகிறேன்னா உடனே எல்லாம் அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் முஸ்லீம் ஆகிட்டான். அவ்வளோதான். முஸ்லீம் ஆகி போகிறவன பிராமணர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம தான் நம்ம தலையில் மண்ணை வாங்கி போயிருக்கோம். ஓகே, அவங்கள ஓரளவு இந்த மாதிரிலாம் நடத்த சொல்லி சாஸ்திரத்தை இல்லவே இல்லை.
அவங்க வரும்போதே கதை அடிச்சுட்டு அவன் தண்ணி பிடிச்சா தண்ணி குடிக்க மாட்டேன். ராமானுஜருடைய ஒய்ஃபை என்ன பண்ணாங்க, ராமானுஜருடைய குரு வந்து உட்கார்ந்து போன இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அவர் சுத்தமாக இது பண்ணிட்டாங்க. ராமானுஜர் எது கிடைக்குமா, அவருடைய ரெமனன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி வர்றார், அந்த வயசுடைய ரெமனன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி. ராமானுஜர் இல்லாத டைமாக வந்து சாப்பிட்டு போயிட்டார் அவருடைய குரு மகாராஜ். ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒய்ஃப் வந்து ரொம்ப ஆச்சாரம் ஃபுல்லாக மொழிகி பிராமண் லேட்னால அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, தூர போட்டாங்க விஷயத்தையும். ராமானுஜர் ரொம்ப கோவம், அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க இந்த குடும்பத்திலே இருக்கக்கூடாது, இந்த ஒய்ஃபை வந்து தியாகம் பண்ணிடுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா இது ராமானுஜாரியும் அக்செப்ட் பண்ணல இந்த மாதிரி கேஸ்ட் படி. இந்த மாதிரி கேஸ்ட் படி இப்பயும் இருக்குது ஆக்சுவலாக, அதனால தான் பேச வேண்டியிருக்கு. இஸ்கானில் இது கிடையவே கிடையாது. ஓகே, இஸ்கானில் ஒன்லி பை குவாலிஃபிகேஷன் they have to be approved. They will go through that initiation process. 161 நீ தானே படிக்க 2 படிச்சியா? நீ ஆமாம் 2 படிச்சால 161. ஓகே, ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் படிங்க 161. சகல பரியாச்சே பிரேம புலபலே, சகல பரியாச்சே பிரேம புலபலே, பாசாயிலா த்ரிஜகத் கிருஷ்ண பிரேம ஜலே, வாசாயிலா த்ரிஜகத் கிருஷ்ண பிரேம ஜலே. மரத்தின் ஒவ்வொரு கிளையும் உபகிளையும் எண்ணில் அடங்காத பழங்களாலும் பூக்களாலும் நிரம்பியுள்ளது. அதை கிருஷ்ண பிரேமையின் நீரினால் உலகை மூழ்கடிக்கின்றன. ஸோ அதனால் உலகத்தையும் மூழ்கடிக்குது. ஓகே, கிருஷ்ண பிரேமையினால். தேங்க்யூ மாதாஜி. அடுத்து எல்எஸ்சி மாதாஜி 162. ஏக ஏக ஹரே கிருஷ்ணா. ஏக ஏக சகார சக்தி அனந்த மகிமா, ஏக ஏக சாகார சக்தி அனந்த மகிமா, சகஸ்ரவதனே ஜாராதிதே நாரே சீமா, சகஸ்ரவதனே ஜாராதிதே நாரே சீமா. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பக்தர்களுடைய ஒவ்வொரு கிளையும் எல்லையற்ற ஆன்மீக சக்தியும் மகிமையும் கொண்டதாகும். ஒருவனுக்கு ஆயிரக்கணக்கான வாய்கள் இருந்தால் கூட அக்கிளையின் எல்லைகளை விளக்குவது இயலாததாகும். ஒவ்வொரு கிளையும் அப்படி இருக்கு. ஓகே, அன்லிமிட்டட் பவர். ஒரு சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு பக்தர் வந்து உலகத்தையும் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அதனால ஸோ நிறைய, அதாவது ஒருத்தருக்கு வந்து 1000 வாய்கள் இருந்தால் கூட என்ன பண்ண முடியாது, விவரிக்க முடியாது அவருடைய ஆக்டிவிட்டியில். அடுத்தது இவங்க கலாவதி மாதா. தேங்க்யூ மாதா. கலாவதி மாதாஜி 163. 163. ஹரே கிருஷ்ணா. संक्षेपे कैला महाप्रभुरा भक्तगणा, संक्षेपा कैला महाप्रभुरा भक्तगणा, समग्र बलिते नारे शगस्त्र बदना, समग्र बलिते नारे शगस्त्र बदना. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பக்தர்களை பற்றி நான் வெவ்வேறு இடங்களில் சுருக்கமாக விளக்கியுள்ளேன். ஆயிரக்கணக்கான திருவாய்களை கொண்ட பகவான் சேஷரால் கூட அவர்கள் அனைவரையும் பட்டியலிட முடியாது. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ சேஷன் கூட எவ்வளோ டிவைடிஸ் இருப்பாங்க பாருங்க. அவருக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஹெட் இருக்கு, ஆயிரக்கணக்கான வாய்கள் இருக்கு, அவராலையும் முடியாதுன்றார். ஓகே, சத்யநாராயண பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. 164. 64. சரிங்க பிரபு. ஸ்ரீ ரூபா ரகுநாத பதே ஜார ஆசா, श्री रूप रघुनाथ पदे जार आशा, चैतन्य चरितामृता गोहे कृष्णदासा, चैतन्य सरितामृता कहे कृष्णदासा. श्री रूप गोस्वामी रघुनाथ दास गोस्वामी பதே தாமரை திருவடிகளில் ஜாரா யாருடைய ஆஷா விருப்பம் இல்லாமல் சாரி பிரபு ஸ்ரீ ரகுநாதரின் தாமரை திருவடிகளில் வேண்டி அவர்களின் கருணையை எப்போதும் விரும்பி கிருஷ்ணதாசராகிய நான் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதத்தினை விளக்குகின்றேன். சைத்தன்ய மரத்தின் அடிமரம் கிளைகள் மற்றும் உபக்கிளைகளை விளக்கக்கூடிய ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதம் ஆதிலீலை 10வது அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. வீட்டில் படுத்துவாங்க. ஸோ இந்த ஸ்லோ வந்து கடைசியில் வந்து சொல்லுவாங்க. ஸ்ரீரூப ரகுநாத பதே ஜார ஆசா சைத்தன்ய சரிதாமிருதே கஹே கிருஷ்ணதாசா. ஸ்ரீ ரூப கோஸ்வாமி ரகுநாத கோஸ்வாமியுடைய பாதங்களை பின்பற்றி
அவங்க பாதங்களில் வணக்கம் சொல்லி நான் வந்து இந்த சைத்தன்ய சரிதாமிரத்தை தான் அவங்களுடைய வழியில் வந்து நான் என்ன பண்ணுறேன் விளக்குறேன்னு சொல்கிறார். ஓகே, இப்போ வந்து சாப்டர் 11 படிக்கிறோம். Expansion of Lord Nityananda. As the branches and sub-branches of Lord Chaitanya Mahaprabhu were described in the 10th chapter, in the 11th chapter, the branches of sub-branches of Nityananda Prabhu are similarly listed. Okay, இதை வந்து நித்யானந்த பிரபுடைய பிரான்ச் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, 10th சாப்டர் என்ன பார்த்தோம்? சைத்தன்ய மகாபிரபுடைய கிளைகள் உபகிளைகள் பார்த்தோம். இதில் நித்யானந்த பிரபுடைய கிளைகள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் 1 பிருந்தா மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். டெக்ஸ்ட் 1. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நித்யானந்த பதாம்போஜா நித்யானந்த பதாம்போஜா பிருங்காம் பிரேம மதுன்மதான் பிருங்காம் பிரேம மது உன்மதான். வெரி குட். நத்வா கிலாந்தேஷு முக்யா நத்வாகி தேச முக்யா லிக்யந்தே கதி சின்மயா நித்யந்தே கதிசின்மயா. ஸ்ரீ நித்யானந்த பிரபுவின் தாமரை திருவடிகளிலிருந்து தேனை சேகரிக்கும் வண்டுக்களை போன்ற அவரது எல்லா பக்தர்களையும் நமஸ்கரித்து அவர்களின் முக்கியமானவர்களை எடுத்துரைக்க முயல்கின்றேன். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மேடம். கரெக்டிங் ஒரு ஸ்பீட் ஐ ஷால் ட்ரை டு டிஸ்கிரைப். ஓகே, ஸோ அதனால் அந்த எல்லாரையும் சொல்ல முடியாது இதுலேயுமே. ஓகே, அதில் கொஞ்சம் லிஸ்ட் தான் கொடுக்குறாங்க. ஓகே, சத்யா மாதாஜி. எஸ் பிரபுஜி. ஓகே, செகண்ட் ஸ்லோகா. ஓகே, 11.2. எஸ் பிரபுஜி, எனக்கு something else, it's coming something else. Oh, you're not taking it. 11.2. The explanation of Lord Chaitanya. Okay, correct only. 11.2 second sloka. Okay, you're taking second na. ஸ்லோகமாவே இல்ல பிரபுஜி. இருக்கும். நீங்க அத கிளிக் பண்ணீங்க வெச்சுக்கோங்க. எடுத்தீங்களா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் நித்யானந்த எடுத்தீங்களா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகம், அதுக்கு ரெண்டாவது இருக்கு பாருங்க. ரெண்டுன்னு போட்டுருக்கு பாருங்க. ஓகே. ஓகே, ஜெய ஜெய மகாபிரபு ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா. श्री कृष्ण चैतन्य ताहार शरणाश्रिता जय चैतन्य. शरणाश्रिता स्थिरा डिफरेंट प्रभुजी. शरणा आश्रिता. शरणा आश्रिता. जय चैतन्य. जय चैतन्य. படிங்க மாதாஜி. இப்படி இருக்குன்னா இதுல ஹரே கிருஷ்ண பிரபுஜி ஆல் க்ளோரிஸ் டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அதுதானே பிரபுஜி? அதான் கரெக்ட் படிங்க. Anyone who has taken shelter at his lotus feet is glorious. Thank you மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ யாரெல்லாம் வந்து சைத்தன்ய பிரபுடைய நித்யானந்த பிரபுடைய பாதங்களில் வணங்கிட்டாங்களோ அவங்க எல்லாமே க்ளோரியஸ். ஓகே, சைத்தன்ய பிரபு, நித்யானந்த பிரபு. 3 மலையாள பிரபு 3rd. ஹரே கிருஷ்ணா. जय जय श्री अद्वैत जय नित्यानंद. जय जय श्री अद्वैत जय नित्यानंद. जय जय महाप्रभुरा सर्वभक्त वृंदा. जय जय महाप्रभुरा सर्वभक्त वृंदा. படிங்க ப்ரோ. எல்லா புகழும் ஸ்ரீ அத்வைத பிரபுவிற்கு, நித்யானந்த பிரபுவுக்கும், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் அனைத்து பக்தர்களுக்கும் உரித்தாகட்டும். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. हरे कृष्ण. तस्य श्री कृष्ण चैतन्य सत्प्रेमा प्रेमामरसाकिनः ऊर्ध्वस्कन्धा अवधूतेन्दो शाकारूपान् गणान् नमः. ஆகாரூபான் கணான் நமஹ. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரின் மகாபிரபு ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவின் நித்திய பிரேமை என்னும்
அழிவற்ற மரத்தில் ஸ்ரீ நித்யானந்த பிரபு மிக உயர்ந்த கிளையாவார். அந்த மிக உயர்ந்த கிளை அனைத்து உப கிளைகளுக்கும் நான் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை அர்ப்பணிக்கிறேன். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரணி படிக்கிறியா? 5 ஸ்ரீ நித்யானந்தா விரக்ஷேரா ஸ்கந்த குருதரா ताहायते जन्मिला शाखा प्रशाखा विस्तरा. Sri Nityananda Prabhu is an extremely heavy branch of Sri Chaitanya tree. From that branch grow many branches and sub-branches. அதுல நிறைய branches sub branchலாம் வருது. ஓகே, extremely heavy branch of the Chaitanya tree. ஓகே, நான் அடுத்து சொல்ல படிச்சேன். ஆறு படி. मालाकेरा इच्छा जले बाड़े शकगणा प्रेम फुला फले भारी छाइला भुवना. Watered by the desire of Sri Chaitanya Mahaprabhu, these branches and sub-branches have grown unlimitedly and covered the entire world with fruits and flowers. எல்லாத்தையுமே கவர் பண்ணிச்சு. ஓகே, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹாசி 7 असंख्य अनंत गणा के करु गणना. अपना शोधिते गही मुख्य मुख्य जना. These branches and sub-branches of devotees are innumerable and unlimited. Who could count them? For my personal purification and try to enumerate only the most prominent among them. கொஞ்சம் மெதுவா படி. பயங்கர ஸ்பீடா. யார் கவுண்ட் பண்ண முடியும் கேட்கிறார். நிறையா இருக்கு. என்னுடைய பியூரிஃபிகேஷனுக்காக என்ன பண்றேன்? அவங்க குளோரிஃபிகேஷன் தான். இப்போ எப்படி தான் அவங்க பியூரிஃபிகேஷனுக்காக என்ன பண்றோம்? அவங்களுக்கு குளோரிஃபை பண்ணுறோம். அவங்களுக்கு குளோரிஃபை பண்ண அவசியம் கிடையாது. பக்தர்களை குளோரிஃபை பண்ண அவங்க கேட்க மாட்டாங்க. நம்மளுடைய சொத்துக்காக என்ன பண்ணுவோம்? அவங்கள குளோரிஃபை பண்ணுறோம். Perfect. One should not write books or essays on transcendental subject matter for material name, fame or profit. Transcendental literature must be written under the direction of a superior authority because it is not meant for material purposes. If one tries to write under superior authority, he becomes purified. All Krishna conscious activities should be undertaken for personal purification. Apana shodhite. Apana shodhite, not for material gain. ரொம்ப முக்கியமான பர்பட். ஓகே, இந்த மாதிரி சும்மா கவிதை எழுதுறது. நாங்கள் பிருந்தாவன் டூர் போனப்போ இப்படி தான் பண்ணாங்க. ஒருத்தன் பிரபு நான் எழுதிக்க பாருங்கள், கவிதையை பாருங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்கும் அச்சு அடித்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு யாரெல்லாம் வந்தாங்களோ பிருந்தாவன் டூருக்கு எல்லாருக்கும் அச்சு அடித்து நாங்கள் கவிதை எழுதி பாருங்கள், எல்லாரும் பாருங்கன்னு சொல்லி. இது வந்து ரொம்ப இஸ்டான வைஷ்ணவ குவாலிட்டி. இந்த மாதிரி வைஷ்ணவ பிஹேவ் அது அவங்க யாரும் தெரியல, அவங்க இதை பிரகடனப்படுத்தலாம். ஓகே, இது இப்படி கிடையாது. ஆக்சுவலி இங்கே பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். அவங்களுடைய சுப்பீரியர் அத்தாரிட்டி அவங்க சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி வந்து எல்லார வயசில் வந்து எழுதுறாருன்னா எல்லா பக்தர்களும் கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் மதனமோகன்கிட்ட போய் கேட்குறாரு, நான் எழுத சொல்கிறாங்க, எழுதிட்டோமா சைத்தன்ய சரிதாமன்னு சொல்லி கேட்குறாரு. மதனமோகன்ட்டேருந்து ஒரு பூ வந்து விழுது. அதுக்கப்புறம் தான் அவர் எழுத ஆரம்பிக்கிறார். ஓகே, அந்த கண்ணெலாம் பார்க்க முடியாது, அப்படி இருக்கும் அவருடைய கை கண்ணெலாம், ரொம்ப நடுங்கும் கையெல்லாம். ஸோ இந்த மாதிரி எழுதணுமே தவிர தன்னுடைய நேமு ஃபேமு ப்ராஃபிட் இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணோடனே அவங்க ரொம்ப நியோஃபைட் தெரிஞ்சிடும். ஓகே, நான் வந்தேன் கிருஷ்ணன் பார்த்தேன், எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு, இந்த மாதிரி ஏதாவது அவங்களுடைய பெருமையை எப்படி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதினாலே அது வந்து ருசியே இருக்காது. ஆக்சுவலாக அதில் எப்பயுமே தூய பக்தர் வந்து தன்னை ரொம்ப தாழ்வாக தான் நினச்சிக்கிறதா நான் உண்மையிலே அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க. நியோஃபைட் டிவோட்டிஸ் எப்பயுமே எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? நான் தான் உயர்ந்தவன், எல்லாருமே தாழ்ந்தவங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து யார் ஒருத்தர் இந்த மாதிரி சுப்பீரியர் அத்தாரிட்டி அவங்க வந்து ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி காரியம் செய்யும்போது அவங்களுடைய இதயம் பியூரிஃபையாது. அதனால தான் என்ன பண்ணுறோம், பிரபுபாதர் புக்கை நம்ம திருப்பி படிக்க சொல்லி பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. அதனால் படிக்க நமக்கு பியூரிஃபையாது. பிரபுபாதர் என்ன சொல்கிறாரு, இந்த ப்ரேயர்லாம் ரிப்பீட் பண்ணுங்க போதுன்றார். தனியாக நீங்கள் ப்ரேயர் எழுத வேணாம் அப்படின்றார். சும்மா யோசிச்சு நம்ம தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ ஒரு 4-5 வாக்கியத்தை போட்டு நான் எப்படி எழுதிருக்கேன் பாரு, அதில் வந்து அதில் ரொம்ப கம்மி ஆக்சுவலாக அட்வான்ஸ்மெண்ட்டு. இதே குந்தி மகாராணி ப்ரேயரு
யமுனாச்சாரியார் பிரேயர், குலசேகரர் பிரேயர், வேறு என்ன துருவ மகாராஜ் பிரேயர், பிரலாத் மகாராஜ் பிரேயர், இவ்வளோ ஆசிரியர் வைஷ்ணவாச்சாரியர்கள் பாடல்கள் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் உட்காந்து படிக்கலாம். இது படித்து அந்த அர்த்தங்கள் புரிஞ்சு இப்படி சொல்லியிருக்காரே நம்மளை பற்றி தான் குறிக்குது. அமாரா ஜீவன் சதா பப்பே ரத்தா நஹிகோ புண்ணியர லேசா. நான் ஃபுல்லாக பாவம் தான் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு புண்ணியம் கூட பண்ணல இது வரையும். எவ்வளோ அருமையான ஸ்லோகம் தெரியுமா அந்த பாட்டு, அமாரா ஜீவன்ற பாட்டு. அதே மாதிரி கோபிநாத், அதுவும் பக்தி வினோத்தாக்கள் இருக்குது. மம நிவேதன சுனோ கோபிநாத், மம நிவேதன சுனோ அயதுர்ஜான சதா கமராதா கிச்சு நஹி மரகுனா. கோபிநாத், கோபிநாத் எனக்கு வந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட், உனக்கு சின்ன ப்ரேயர் வைக்கிறேன். நான் வந்து துரதர்ஷமானவன், ரொம்ப கெட்ட எண்ணம் பிடிச்சவன், பௌதிகமானவன், எனக்கு நல்ல விதமான எந்த விதம் நல்ல குணமும் கிடையாது. இப்படி எழுதுகிறார் ஆச்சாரியர். ஓகே, இது எக்ஸாக்ட்லி நம்மளை குறிக்க தான் எழுதுறாரு. ஓகே, நம்ம நினச்சக்கூடாது பக்தி வினோத் தாக்கூர் இந்த மாதிரி எழுதியிருக்காங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது பாடல் நம்ம படிக்கிறதுக்காக எழுதியிருக்காரு. ஓகே, அது அந்த வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா மூணு பெரிய சாங் இருக்கும், 8 லைனில் இருக்கும், நல்லா இருக்கும். ஃபுல் பாட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே படம் பிடிச்சவா எழுதிருப்பார். ஸோ இதுதான் நம்ம படிக்கணும். ஆக்சுவலாக நமக்கு வந்து நம்மளே ஒரு கவிதை எழுதினேன், கிருஷ்ணா வந்தான் கண்ணுவில், நான் வந்து அவன் பார்த்தேன், கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கு, எனக்கு நிப்பாட்ட முடியல. இதெல்லாம் கதை அடிக்கிறது நம்ம ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம மனசில் வந்து என்ன இருக்கும், நம்ம எப்படி உயர்ந்த பக்தனை எல்லோரும் காட்டணும். இந்த பண்ணாங்களா விருந்தாங்கள யாத்திரையில் அந்த மாதிரி தான். நம்மளுடைய நிலைமை வந்து தெரியவே கூடாது. ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரே நோக்கம் தான் இருக்கணும், கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இப்படி செஞ்சுட்டே இருந்தால் நம்ம இந்த உலகத்தில் விடுதலை பண்ண முடியும். இல்லை நான் நிச்சயமாக இன்னொரு பிறவி கிடச்சிடும், அப்பையும் திருப்பி குழந்தைங்களாம் வந்துடும், திருப்பி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கொண்டு திருப்பி எல்லாமே முதல்ல ஆரம்பிக்கும். ஓகே, என்ன பிரச்சனை இருக்கோ இந்த வாழ்க்கையில் சந்திச்சோமோ அது எல்லாம் திருப்பி வரும். ஓகே, அதனால் இப்போ பிறப்பு இறப்பை நிப்பாட்டுறோன்னா கிருஷ்ணருடைய கதையை கேட்டுட்டு கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் பிறப்பு இறப்பை நிற்கும். ஓகே, நம்மளுடைய பிரபவங்களில் எல்லோரும் படிக்கணும்னு நினச்சோன்னா நம்மளும் இன்னொரு ஹரணிகேஷ்வா மாறிடும். ஓகே, ஹரணிகேஷ்வா தானே பண்ணார், தன்னுடைய தன்னுடைய எல்லா மகிமையை தான் எல்லோரும் பேசணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினார். அவருடைய பையனே அவருக்கு எதிரியாகிட்டார். அவர் பையன் வந்து நாராயண புகழ் தான் பாடினார் இல்லையா, கடைசியில் ஹரணிகேஷ்வா அழிஞ்சே போனார். ஓகே, அதனால் நம்ம வந்து எப்பயுமே இந்த ஆன்மீக காரியங்கள் பண்ணும்போது ஆப்பானா சோதித்தே பியூரிஃபிகேஷன், செல்ஃப் பியூரிஃபிகேஷன், அதுக்கு தான் நம்ம ஆன்மீக காரியம் பண்ணுறோம். 4 பேர் நல்லா இருக்கான்னு சொல்கிறதுக்காக ஆன்மீக காரியம் பண்ணல. அவர் சூப்பராக கிளாஸ் எடுக்க அப்படின்னு 100 பேர் வராங்கப்பா அப்படின்னு, அதுக்கு வந்து ஆன்மீக காரியம் பண்ணல. ஆக்சுவலாக அந்த ஆன்மீக காரியம் பண்ணும்போது இந்த மாதிரி உண்மையை சொன்னதுனால 100 பேர் வந்தவங்க 10 பேர் ஆகிட்டாங்கனாலும் பரவாயில்ல, அதுக்காக நம்ம அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி செய்யக்கூடாது. பரவாயில்ல, வந்த வரையும் போதும். நம்ம வந்து பியூரிஃபிகேஷனுக்காக பண்ணுறோமே தவிர இந்த தொழில் இந்த சேவையை நம்மளோட வந்து புகழுக்காக பண்ணல. ஆக்சுவலாக ஓகே, யார் ஒருத்தர் இந்த மாதிரி பியூரிஃபிகேஷன் பண்ணுறாங்களோ, மெட்டீரியல் கெயினுக்கு இல்லாமல் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு தான் என்ன கிருஷ்ணனுடைய கருணை வந்து கிடைக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. அதை முடிச்சுக்கலாம். அதோட எது வரையும் பார்த்துருக்கோம், 8 வரையும் பார்த்துருக்கோம் இல்லையா, 7 வரையும் பார்த்துருக்கோம். ஆமாம், 11.8 பார்க்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். 8 நீ படிக்கணும். ஆக்சுவலாக செப்பராக விட்டுருச்சு. எது கேள்வி இருக்கா ஆசினி? இன்னைக்கு மைக்கே மாட்டலாம், மைக்கெல்லாம் பேசுவேச்சு. சரி, ஓகே, பாயிண்ட்ஸ் போகலாமா? ரூல்ஸ் எல்லாமே நம்மளோட பியூரிஃபிகேஷன் தான். மற்றவங்களுக்காக நம்ம பார்த்தோம்னா நம்ம பக்தியில் இது பண்ண முடியாது. ஆமாம், இன்னைக்கு பாயிண்ட் கூட சரியான பாயிண்ட் சொன்னார். என்ன சொன்னார்? மூந்த மாதத்தை பற்றி கரெக்டாக சொன்னார்ல, நம்மளுடைய பியூரிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக முயற்சி பண்ணணுன்றார். ஓகே, நம்ம பியூரிஃபை ஆனால் அடுத்தவங்களை பியூரிஃபை மீன்ஸ் அந்த முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, அது செல்ஃபிஷ் கிடையாது. பியூரிஃபை ஆகுதுங்கிறது செல்ஃபிஷ் கிடையாது. பகவத்கீதை படிக்கிறது, இந்த மாதிரி சங்கத்தில் இருக்கிறது, ஐயோ நான் மாத்திரம் செல்ஃபிஷாக, எதுக்கு நீங்கள் செல்ஃபிஷ் ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் 6 பேர் கூட்டு வாங்க, நீங்கள் சேன் பண்ணுங்கள், நல்லா 64 மாதம் சேன் பண்ணுங்கள், நேரம் தான் இருக்கேன், நல்லா புக்ஸ் படிக்கலாமே. இந்த மாதிரி எவ்வளோக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோமோ அவ்வளோக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும், இன்னொருத்தருக்கு உதவி பண்ண முடியும். நம்ம எதுக்காக இந்த பியூரிஃபிகேஷன் எய்ம் பண்ணுறோன்னா, இட்ஸ் நாட் செல்ஃபிஷ்னஸ். நான் பியூரிஃபை ஆக தான் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இல்லைன்னா இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது. கரி பர உபகாரம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நம்மளும் என்ன பண்ணணும், பியூரிஃபை ஆனால் தான் மற்றவங்களுக்கு உபகாரம் பண்ண முடியும், இல்லைன்னா உபகாரம் பண்ண முடியாது. இந்தியனாக பிறந்த எல்லாருமே என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு உபகாரம் பண்ணணும். உபகாரம்னா என்னது? அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வை பற்றி சொல்லித்தரணும். உலகத்திலே மிகப்பெரிய சேரிட்டி என்னென்னா, பௌதிக பதட்டத்தில் இருக்கிற ஒருத்தரை, அந்த பௌதிக பதட்டம் எதனால் வருது? பிறப்பு, இறப்பு, நோய், நோய், மூப்பு,
அதுக்கப்புறம் 3 விதமான தாபத்திரயம். இதனால் வர்ற பதட்டங்களை யார் ஒருத்தர் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரோ அவர் தான் மிகப்பெரிய சேரிட்டி பண்ணுறார், தானம் பண்ணுறார். அது பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல கொஞ்சமாவது பியூரிஃபை ஆகணும் இல்லையா? நமக்கு என்ன விஷயம் தெரிஞ்சால் அடுத்தவங்க சொல்ல முடியும். அதனால் என்ன பண்ணுறோம், பேரலாக நம்ம பியூரிஃபை பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறோம், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஹரணி பாயிண்ட்ஸ் சாரணி. ஓகே, ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. காசீஸ்வரரும் கோவிந்தரும் சைத்தன்யா மகாபிரபு 3 பேருமே ஒரே மாதிரியான ஆன்மீகவாதிகள் இருந்தாலும் கூட காசீஸ்வரரும் கோவிந்தரும் சைத்தன்யா மகாபிரபுக்கு சேவை செய்கின்றார்கள். தேங்க்யூ மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. சரஞ்சமா சொல்லுங்க. சத்தமாக தான் வருது. தெரியாம நினைக்கிறேன். சொல்லுங்க மாதாஜி. என்ன கேட்கலையா? சரி, ஈஸ்வரி எல்எஸ்சி மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தபன மிஸ்ரரின் இல்லத்தில் தங்கியிருந்த போது சிறுவனாக இருந்த ரகுநாத பட்டர் அவருக்கு அவருடைய உச்சிஷ்ட பாத்திரங்களை துலக்கியும் கைகால்களை பிடித்தும் சேவை செய்தார். சில ரூப கோஸ்வாமியுடன் தங்கியிருக்கையில் அவர் ஸ்ரீமத் பாகவதத்தை பாராயணம் செய்வது ரகுநாதருடைய சேவையாக இருந்தது. இந்த பாகவத பாராயணத்தின் விளைவாக அவர் பக்குவமான கிருஷ்ண பிரேமையினை அடைந்தார். அதனால் அவர் எப்போதும் பித்தனாகவே இருந்தார். ரகுநாத பட்ட கோஸ்வாமி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவுடன் வாழ்ந்த போது ஜெகநாத விக்கிரகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட தாம்பூலத்தையும் 14 முழம் நீளமுள்ள துளசி மாலையும் அவருக்கு வழங்கி மகாபிரபு அவரை ஆசீர்வதித்தார். அது 14 துளசி மாலை. அது எப்படின்னா அது ஒரு இது வரும், அவர் ஜெகநாதர் போட்டது பெருசால இருக்கும், அது அதை கொடுத்துருக்காரு. அந்த பீட்டில் எடுத்தது அவருடைய வெத்தலை, அதையும் கொடுத்து இதையும் கொடுத்துருக்காரு. சரி, ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி சொல்லுங்க. மகாபிரபுவோட நித்திய பிரேமை அப்படிங்கிற அந்த வரத்துக்கு நித்யானந்த பிரபு தான் மிக உயர்ந்த கிளை. அதுக்கப்புறம் அவருக்கு மிக உயர்ந்த கிளையிலேருந்து நிறைய உபகிளைகள் வந்தது. இருந்தாலும் நித்யானந்த பிரபு தான் மெயின் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சரி, பரவாயில்ல. ஓகே, தேங்க்யூ. நல்லா பாயிண்ட் சொன்னீங்க. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. அவருடைய புத்தகத்தை நம்ம பிரபு பேர் வரல பிரபு. பரவாயில்ல மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அவருடைய புத்தகத்தை படிக்கதான் நமக்கு வந்து தூய்மையாக முடியும். நம்ம கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமியா? இல்ல நம்ம பிரபு குரு பிரபுபாதருடைய படிக்கதான் நமக்கு வந்து தூய்மையாக முடியும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். கலாதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. சைதன்ய மகாபிரபு வந்து உலகம் முழுவதும் பக்தர்கள் இருக்க வேண்டும்னு விரும்பினாங்க. அதை வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரும் பக்தி வினோத தாகூரும் இதுக்காக உலகம் முழுவதும் சைதன்ய மகாபிரபுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றினாங்க. இதை வந்து நம்ம பிரபுபாதர் வந்து இஸ்கான்ற அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு உலகம் முழுவதுமே விஷ்ணு பக்தி இயக்கத்தை பிறப்பித்தார். தேங்க்யூ மேரேஜ். பக்தி வினோத தாகூர் ப்ரெடிக்ட் பண்ணுவார். அதே மாதிரி பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ணாவே சொல்லுவார். ஓகே, பிரபுபாதர் நிறைவேற்றார். தேங்க்யூ மேரேஜ். ஹரே கிருஷ்ணா. உலகம் முழுவதும் பரப்பணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அவங்க. அதை வந்து நம்ம பிரபுபாதர் நிறைவேற்றி வச்சுட்டாரு. உலகம் முழுவதும் இஸ்கானை ஏற்படுத்தி நிறைய பக்தர்களை உருவாக்கிட்டார். தேங்க்யூ மேரேஜ். ஹரே கிருஷ்ணா. சத்யநாராயண பிரபு. நிர்மலா மாதாஜி. மாதாஜி இல்ல பிரபு, அவங்க கீழே இருக்கிறாங்க. நீங்க மாநில இருக்கீங்களா? சரி, சொல்லுங்க. ரொம்ப காத்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரி, ஓகே, சொல்லுங்க. அதாவது சைத்தன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ண இயக்கத்தை உருவாக்குறதுக்கு நிறைய பக்தர்கள் வந்து உலகம் முழுவதும் பரப்பணும் அதுக்கோசம் வந்து அவர் வந்து நிறைய இடத்துல இருந்து வந்து அவர் வந்து பக்தர்களை சேகரித்தார். அவர் தேடி வந்தாங்க நிறைய பேர். வேற நிறைய வந்து உண்மையான பக்தி இங்க கிருஷ்ண பக்தி இங்க இருக்கனால தானா வந்து இங்க வந்து அவர் சைத்தன்ய மகாபிரபு சேவை புரிஞ்சு கிருஷ்ண இயக்கத்தை வந்து பெரிய லெவல்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஈடுபட்டாங்க பிரபு. அதுக்கு அதுல இருந்துதான் இப்ப அவர் வந்து சந்தோஷம் சைத்தன்ய மகாபிரபு உலகம் எங்கும் இது வந்து இயக்கணும்ன்றதுனால்தான்
பக்தி வினோத சரஸ்வதி தாக்கூரும் இவர் பக்தி வினோத தாக்கூரும் அது வந்து முன்மொழிந்தாங்க. அதனால சரி இதை செய்யணும்னு சொல்லி அதனாலதான் நம்ம இஸ்கான் வந்து இவ்வளவு தூரம் டெவலப் ஆனதுக்கு நம்ம பிரபுபாதை வந்து ஒரு பெரிய தூண்டுதலா இருந்து நம்மளுக்கு எல்லாம் வந்து இந்த இயக்கத்தை நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க பிரபுபாதர் மூலமா நம்மளுக்கு. அதை நம்ம வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அவர் புக்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பக்தியோட நம்ம வந்து மேன்மை சொல்லி பண்றோம். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா பிரபு. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பக்தர்களுடைய ஒவ்வொரு கிளையும் எல்லையற்ற ஆன்மீக சக்தியும் மகிமையும் கொண்டதாகும். ஒவ்வொரு கிளையிலும் பூக்களும் பழங்களும் நிரம்பி நல்லா மெதுவா இருந்தது. அதை வந்து விவரிக்கிறதுக்கு ஆதிசேஷனான திருவாயுதனை கொண்ட 1000 திருவாயுதனை கொண்ட ஆதிசேஷனான கூட விளக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க பிரபுஜி. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. 4 வித ஒழுக்க விதிமுறைகளை வந்து பின்பற்றி பக்தி செலுத்துவது வந்து சிறந்த பக்தர்கள் பிரபு. மனிதரில் பக்தி செலுத்துவதில் பாகுபாடு கிடையாது என்று அந்த காலத்துல வந்து இஸ்கான் கொள்கையில இருந்த பிராமணர்கள் வந்து பிரபுபாதா அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. எது பாயிண்ட்ஸ் இருக்கா சார்? ஹரி. ஓகே ஹரி முடிச்சா. ஓகே ஹரே கிருஷ்ணா. இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து ஸ்ரீமத் பாகவத் கிளாஸுக்கு 11:30க்கு யாரெல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். இங்கே இருக்க விஷயம் ஆன்லைன் இருக்க விஷயம் பண்ணலாம். வாச்சா கல்பதரூபஸ்ய கிருபா சிந்துபஹேவ ஜ பரிதானா பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமோ. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ வெரி மச். ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.